இப்போ சினிமாக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கலாக பேசுகிறது சில பேர், ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிறது வேற ஒரு டோட்டலாகவே ஒப்பீனியனே வேற ஒன்றா இருக்குது. ரஞ்சித் கூடமே படம் பார்த்துட்டு எனக்கு கூட அப்போ சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லீனியராக சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூட தோணுச்சு, பெருசாக நம்ம அப்படி ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரேமை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஷாக்கு. எனக்கு இப்போது ஆல்ரெடி நீலம் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறோம். நெடுமரம் தொலைந்ததே, நிழலிங்கு மறைந்ததே, கூடோடு குயில் விழுந்ததே அப்படின்னு ஒரு அந்த வரி இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த கதைக்கு அம்பேத்கரை காட்டுறதுன்றதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு. ஒரு கேரக்டர் மேலே ஒரு புரிதலே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம எமோஷனுக்கு ஒரு இடத்த கொடுத்து கோவத்தில் அங்கே அடிக்கிறதுன்றது இது என்னவாயிடுச்சுன்னா ரொம்ப இப்போ இருக்கிற இதுக்கு ஏதோ பூமர்ன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஸ்டேஜிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, இப்போ அந்த சண்டை என்ன நடக்குதோ அதுவாக நடக்குது, நம்ம அதை கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நம்ம கரெக்டாக இதுதான் பொசிஷன், இப்படிலாம் நடக்க போது நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா ஆங்கிள் கட் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேச்சுரலாக இப்போ இதை ஷூட் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளி விட போகிறீங்க, அடுத்து நீங்கள் போய் தள்ளி விட போகிறீங்கன்னு சொல்லியிருப்போம். எப்படி தள்ளி விட போகிறாங்க, எங்கே விழ போகிறாங்க ஒன்றுமே தெரியாத போது எப்படி சார் ஷூட் பண்ணீங்க? மல்டிபிள் கேமரா பண்ணிங்களா? இல்லை சிங்கிள் கேமரா தான், ஷோல்டர் தான். எனக்கு உண்மையிலே தினேஷை மிஸ் பண்ணிட்டோமோ, தினேஷை பிடிக்காம விட்டோமோ, இந்த இடத்துல தினேஷை நம்ம காட்டியிருக்கணுமோ கூட எனக்கு அதில் டவுட் இருந்தது. பட் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் நம்ம முன்னாடி விலைக்கு சொல்லிட்டேன், இதுதான் பிரச்சனை, இதுக்காக சண்டை நடக்க போது, திருப்பி அடிக்கும்போது நீங்கள் திருப்பி அடிச்சிருங்கம்மா, அடித்து நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சீன் 2 டேக் தான் போனோம். ஆக்சுவலாக 2வது டேக்லேயே கரெக்டாக ஓகே ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 ரிஹர்சல் பார்த்தோம், 2-3 தடவை ரிஹர்சல் பார்த்தோம். ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டேக் போனோம். அப்போவே இந்த பேனிங்கில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. டக்குன்னு அடித்ததுக்கு அப்புறமா பேன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லை டைலாக் போகிறதுக்கு யார் டைலாக்னு ஒரு கன்ஃபியூஸ்ட் இருந்தது. ஏன்னா டக்குன்னு பேசிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தராக பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் செகண்ட் டேக் போகும்போது அப்புறமா கட் பண்ணி பண்ணும்போது எனக்கு அந்த இம்பேக்ட் ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போது இன்னொன்று எனக்கு இந்த அது பண்ணுறதுல என்ன எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ரைட்டிங்கில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இது ரியல் கதை, ரியல் கேரக்டர் இருக்கிறவங்க அவங்க அஃபண்ட் ஆகிடக்கூடாது, ஆமாம் பாதிச்சிடக்கூடாது. என்ன எங்களை இவ்வளோ கேவலமாக காமிச்சிட்டிங்கன்னு ஒரு வாரம் நினச்சிடக்கூடாது, ஏன் எங்களை இப்படி ட்ரீட் பண்ணிங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எனக்கு எல்லாருமே ரிலேஷன்ஸ், எனக்கு என்னோடய அண்ணிங்க, என்னோடய அண்ணனுங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய பயம் இருந்தது. நல்ல வேலையாக அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க சந்தோஷமாக பாராட்டினாங்க. அவங்க சொன்னீங்களா கதையை படம் எடுக்கிறது? ஆமாம், இந்த மாதிரி என்ன கதையை படமாக பண்ண போகிறேன்னு நான் சொன்னேன். சொல்லி தான் அவங்க வீட்டை தானே போய் ஷூட்டே பண்ணது. அவங்க இருந்த ஏரியா, அவங்க வாழ்ந்த இடம், அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க அங்கே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ண, சென்னை நகர் போஸ்ட் ஆஃபீஸு அங்கே போய் பிரச்சனை பண்ணது, அந்த டீ கடை எல்லாமே ரியலாக அவங்க அங்கங்கே பிரச்சனை பண்ண இடங்களையே போய் நான் பண்ணேன். அந்த டீ கடை சம்பவமும் ரியல் நடந்தது தான். அப்புறம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீன் இது மோஸ்ட் அல்டிமேட்டு படத்தில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அம்மாவை ஒரு பையன் அடிக்கிறான்ட்டு, ஆனால் அது ரியலில் நடக்கும். இப்போ என்னோடய ஏரியாலேயே ஒரு 2-3 வாரம் முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பாவை போட்டு அடித்து ரத்தம்லாம் வந்துடுச்சு. இது நடக்குது, ஆனால் சினிமாவில் நம்ம காமிக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் இந்த உறவுகளை ரொம்ப பாலிஷ்டாக நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கோம்ல கமர்ஷியல் சினிமாவில். அதனாலேயே எமோஷன்ஸ்னாலே கிரிஞ்சுன்னு இப்போது இந்த ஜென்ரேஷன்லாம் சொல்கிறோம். ஏன்னா அதில் ஹிப்போக்ரஸி இருக்குது. அம்மாவை வில்லன் கடத்தி வச்சுருவான், ஹீரோ போய் காப்பாற்றுவார், இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கும். அது ரியலில் நடக்காது. அந்த அம்மா சென்டிமெண்ட்டோ, அந்த அப்பா சென்டிமெண்ட்டோ, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டோ ஒரு மாதிரி நமக்கு போலியாக இருக்கிறனாலே, பிளாஸ்டிக்காக இருக்கிறனாலே கனெக்டே ஆக மாட்டேங்குது. அதனாலே ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எமோஷன்ஸ் ஆடியன்ஸு கனெக்ட் ஆகலன்னு ஈஸியாக சொல்லிடுறோம்ல, ஏன்னா அது ரியல் எமோஷன்ஸாக இல்லையோன்னு தோணுது. இதில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீன் நம்பவே முடியல. அதுவும் அதை நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்த விதம் அவ்வளோ இயல்பாக இருந்தது. டக்குன்னு நடந்துடும். அது நமக்கே ஒரு செகண்ட் என்ன நடந்ததுன்ட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டக்குன்னு இவர் அடிச்சிருவார். அடித்தது அவங்க திரும்பி இயல்பாக நம்ம என்ன உடனே அம்மாவே அடிச்சிட்டேடான்னு அந்த அம்மா சொல்லணும்ல, அவங்க திருப்பி திட்டுவாங்க. இல்லை அதான் அந்த முக்கியமான சீனு அது எப்படி எடுக்க போகிறேன்னா ரைட்டிங்கில் என்கிட்ட இருந்தது அந்த லொக்கேஷன்ஸு. ஏன்னா அது நிஜமாலையும் போஸ்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட்டோட நிஜ போஸ்ட் ஆஃபீஸு, பர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஒரு பையனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று போவான், எவ்வளவோ பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கான், எவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் தாங்கவே முடியல. அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல அடி இன்னுமே வேகமாக இருந்திருக்கணும்,
இன்னும் ஒரு வெறித்தனமாக ஒரு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடி விழணும் அப்படின்னு. ஆனால் ஆர்டிஸ்ட் அவங்க பண்ண முடியாது இல்லையா, ஒரு செம்ம அடி பண்ணவும் முடியாது. பட் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவன் பையன் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி தடுக்கணும்னு நினைக்கவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே இவனால் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா பப்ளிக் பிளேஸில் ஒரு அம்மா அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா புரிதலே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிள்ளைங்களுக்கு சக மனிதனுக்கு ஒரு கேரக்டர் மேலே ஒரு புரிதலே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம எமோஷனுக்கு ஒரு இடத்த கொடுத்து கோவத்தில் அங்கே அடிக்கிறதுன்றது. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை அங்கே புரிய வச்சு அவங்கள அங்கேருந்து அமைதியாக கூட்டு வர்றது தான் நியாயமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அங்கே நம்ம கோவப்பட்டு அம்மாவை அடிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு ரொம்ப இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு அதை அங்கே பிரதிபலிக்கிற மாதிரி தினேஷ் டப்புன்னு அங்கே அடிக்கிறது, அதோட தொடர்ச்சியாக அந்த ஏன்னா கரெக்டாக இவன் பாரி அங்கே நின்றுப்பாப்புல பின்னாடி, அவன் வந்து பேசுகிற அந்த அடித்து விழ போகும்போது அவன் தடுத்து போய் நிற்கிறது. அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மா வந்து திட்டிகிட்டே போத்த அவன் அண்ணன் சொல்லுவான் கூட இருக்கிறவன், என் அம்மாவெல்லாம் அடிக்காதா ரொம்ப பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவனே அப்படியே போய் எங்கேயா செத்துரு வராத வீட்டுக்கு அப்படின்னு. ஒரு கோபத்தோட உச்சம் இருக்கு இல்லையா, இனிமேல் நீ அம்மா வந்து உன்னால் எல்லாமே தொல்லை தான், என்னாலே வாழ முடியல, என் வேலையே என்னால் ஒழுங்காக பண்ண முடியல, சூழ்நிலையே அப்படி தள்ளுது. சூழ்நிலை மட்டும் இல்லாமல் சமூகமும் அப்படி தள்ளுது இருக்கிற. ஏன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவன் ஃபேமிலி, அவன் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தை பார்த்துக்கணும், வீடு வாடகை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வண்டி ரிப்பேரு, வண்டிக்கு வந்து அது ஏற்கனவே ரிப்பேரில் இருக்கும் வண்டி, அதுலேருந்து தான் வந்திருப்பான், பல டென்ஷன் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே இப்படி ஒரு டென்ஷன் வேறு கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அது அது ஷூட் பண்ணும்போது எனக்கே பயங்கரமாக ரொம்ப இதுவாக இருந்தது, எமோஷனாக இருந்தது. அது அவங்க அப்படியே கோச்சிட்டு வெளியில் நடந்து போகும், அதோட தொடர்ச்சி தான் அந்த சீன். அந்த அவங்க திரும்பி வந்து சாப்பிட்றது, அவங்க வந்து ஃபுல்லாக அதை பற்றி யோசிக்கவே இருக்க மாட்டாங்க. பையன் அடிச்சிட்டான் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. பசிச்சதுன்னா சாப்பாடு கேட்பாங்க வந்து, அவ்வளோதான் அவங்க அம்மா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த சீனு. அது மறக்க முடியாத சீன் அந்த சீன். நீ தானடா என்ன அடித்த, அம்மாவுக்கு மேலே கோவம் இல்லைன்னு சொல்கிற அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு நார்மலாக ஒரு சினிமானா ஒரு வில்லன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அந்த பிரச்சனையாக இருப்பான், அவனை எப்படியாவது சால்வ் பண்ணுறோன்னா படம் முடிஞ்சிருங்கிற மாதிரி. இங்கே இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றே தெரியலன்னு நம்மளுமே அதே இயலாமையில் இருப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மாண்டேஜஸாக அவங்க ஒவ்வொரு பையனுமே எப்படி இவங்களால சிரமப்படுறாங்கிறது எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே வரும்போது இந்த பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அவங்களால உடம்பு முடியலங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பப்ளிக்கில் இவங்க பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது பொதுமக்களுக்குங்கிறதும் நம்மளால் புரிய முடியுது. நம்மளுமே அதே இயலாமையில் இருப்போம். ஆமாம், அங்கே சூழ்நிலை தான் பிரச்சனை. இதுக்குன்னு தனியாக வில்லன் யாரும் தேவையே இல்லை. இந்த சூழ்நிலை தான் வில்லனாகவே மாறுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனை. ஒரு 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 குறிப்பிட்ட வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணலாம், இது வரைக்கும் பொறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போதுக்கப்புறமா எரிமலை மாதிரி தான் ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்துடுற மாதிரி. ஒரு கோபமாக இருக்கட்டும், எல்லா உணர்வுகளும் அப்படி தானே, அது சந்தோஷமாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும். அதனால் வந்து இப்போது போலீஸ்காரன்ட்ட இன்னொரு புள்ள வந்து அடி வாங்கும் போது அவனுக்கு ஒரு அம்மா மேலே பயங்கரமான வெறுப்பு வரும். இப்போது டீ கடையில் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு வரும்போது அதனால் அவனுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு வரும். ஸோ எல்லாருமே இது எப்போ போகும் எப்போ சாகும் அப்படின்றத ஒரு மனநிலையில் தான் வந்து எல்லோரும் யோசிப்பாங்க. அது இயல்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும், மனுஷனோட இயல்பு அப்படி தான் இருக்காங்கன்ற. அதெல்லாம் யோசிக்காமல் சகிப்புத்தன்மையெல்லாம் எல்லாத்தையும் கடந்து வந்து பயங்கரமாக அரவணைச்சி பண்ணுன்றதுன்னா அவன் தான் கடவுளாக இருப்பான்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்க அது முக்கியமாக தினேசன் கேரக்டரு எவ்வளோ பண்ணியிருக்கான் ஒரு பையன். ஒரு தீபாவளி கூட வீட்டுக்கு போக முடியாமல் அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்காக இருக்கான். அவனால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அவன் பண்ணிட்டான், எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ஆனாலும் வந்து இந்த ஒரு ஒரு சமூக கட்டமைப்பும் இருக்குது. நீ என்ன அம்மாவை பார்த்துக்கிற, என்ன அப்பாவை பார்த்துக்கிறன்னு ஒன்று இருக்குது. அதே டைம் இங்கே இந்த இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும்போது அதுதான் இந்த கதையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ரிலேட் பண்ண வைக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே நல்லவனாக இருக்க தான் ஆசைப்படுறோம் ஒரிஜினலாக நம்ம வளரும் போது. ஆனால் இந்த நமக்கு இருக்கிற சமூக பிரச்சனை, நமக்கு இருக்கிற லைஃப் பிரச்சனை, இது எல்லாமே நம்மளை வந்து நல்லவன்லேருந்து மாற்றுது. அந்த பேரன்பை நமக்கு குறைச்சிக்கிட்டே வருதோ அப்படின்னு தோணுது. அந்த உண்மைத்தன்மை ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இருக்குல்ல செகண்ட் ஹாஃபில், அதுவும் வந்து அந்த ஒரு 20 minutes 15 minutes வந்து
இவ்வளோ உண்மையா அவங்க அந்த டாக்டர் கிட்ட பேசுகிற சீன்லேருந்தே ஆரம்பிச்சு அப்படியே நைஸாக பேசிக்கிட்டே வருவாங்க. திடீர்னு கோவம் வரும், திடீர்னு மாறுவாங்க. அந்த இடத்துல இப்போ அவங்களோட பொண்ணு சொல்லுவாங்களே என்ன நடந்ததுன்ட்டு, அது சொல்கிற வரைக்கும் உண்மையிலே இந்த குடும்பத்தில் எத்தனை பேருந்தே எனக்கு தெரில முதல் தடவை படம் பார்க்கும்போது. ஏன்னா உள்ளே குதிச்ச மாதிரி ஆயிடுச்சு படத்துக்குள்ளே. ஆரம்பித்ததுமே கதை ஆரம்பிச்சிருது, எத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இருக்காங்க, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல தான் எப்போ இவங்க இப்படி மாறினாங்கங்கிறதே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் அப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மென்டல் இல்னஸ் எல்லாம் காமிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அப்போ திடீர்னு என்ன இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, முதல்ல நல்லா தானே இருந்தாங்க, இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வந்து அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேருது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்களா, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இல்லை, கட்டாயமாக விசிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு 2 பேரையும் கண்டிக்கிறாருல, அந்த கண்டிக்கிற சீனே வந்து எப்படி எழுதுனேன் அப்படின்னா, அம்மாவை அப்பாவை மதிக்காமல் பார்த்துக்காம இருக்கிற எல்லாருக்குமே உரைக்கணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன் தான் இருந்தது. அந்த ரியல் கேரக்டருமே இருந்தாலுமே எல்லாருக்கும் அதுதானே. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாட்ட பேசினேன், சாப்பிட்டியாம்மா கிஃப்டியா, இது அதனை செய்ய மாட்டேன்றல, இன்க்ளூடிங் என்னையுமே சேர்த்து. ஆமாம் ஆமாம். அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, பட் ஆனால் பக்கத்தில் தானே இருக்காங்கன்ற ஒரு கேர்லெஸ் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்க அம்மாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியாம்மா, என்னம்மா எப்படிமா இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்கிறது கேட்காம இருக்கிறோம் இல்லையா. அந்த விஷயத்த வந்து கட்டாயமாக வந்து அவன் திட்டுறது 4 பேரையாவது உரைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அந்த காட்சியே இருந்தது. அது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன். இந்த ஹாஸ்பிட்டல் சீன் வந்து நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த மாதிரியான இடங்கள் போனேன். முக்கியமாக வந்து கீழ்ப்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ போய் அவங்க டீனை இவங்க மீட் பண்ணியிருந்தேன், பொண்ணு சந்திரிகான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு அங்கே டீனாக இருக்காங்க. அவங்க மீட் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கதை பண்ண போகிறோம், படம் பண்ண போகிறோம்னா. அப்போ அவங்க வந்து இவர் தமிழ் பிரபா ரைட்டர், அப்போ அவர் தான் கூப்பிட்டு போயிருந்தார். அவங்க சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு மெடிக்கல் இஷ்யூவை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம், அந்த டேர்மை நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது. அது என்ன மாதிரியான நோயின்றதை நம்ம தெளிவாக சொல்லணும். ஒன்று, அதோட பாதிப்பு எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மருத்துவம், இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம ஒன்று சொல்லணும். சும்மா எடுத்தோம் ஏதோ ஒன்று விஷயம் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு அந்த பயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணேன். அங்கே இருக்கிற பேஷண்ட்டு இருக்கிற சூழ்நிலைகளை அப்சர்வ் பண்ணும்போது அதில் எனக்கு சில காட்சிகள்லாம் எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே ஃபோட்டோ மாதிரி நின்றுடுச்சு. அப்படி சில காட்சிகள் தான் கதைக்குள்ளேயே நான் சில இடங்களில் ப்ளேஸ் பண்ணது. அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணி, அது வந்து ஒரு ஸ்கூல், ஆக்சுவலாக அந்த ஸ்கூலை தான் நான் ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஷூட் பண்ணது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டு கூட இருக்கக்கூடிய அட்டெண்டருடைய மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமான மனநிலை அந்த இடத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்றதே அவங்களுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியாது, பேஷண்ட்டு கூட தெரியாது என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறோன்னு கூட. ஆனால் வந்து அந்த அட்டெண்டர்ஸ்க்கு தான் ரொம்ப பிரச்சனை. இப்போ அந்த சாங் மாண்டேஜில் வந்து அந்த அம்மா வந்து தலைவரி கோலமாக ஒன்று நடந்து போவாங்க. ஆமாம், அதை வந்து நான் நிஜமாகவே அங்கே ஒரு கேரக்டர் பார்த்தேன். அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இம்பேக்டாக இருந்தது. இவங்களுடைய எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி போயிட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி அதை நான் ப்ளேஸ் பண்ணணுன்னு சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு அந்த கேரக்டரை, அந்த காட்சியை நான் இது பண்ணேன். அதே போல் இன்னொரு காட்சி வந்து உங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த தர்பூசணி வந்து தட்டோட வந்து தெரிச்சு வந்து பறக்கும், பறந்து விழுந்துட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும். அதை நான் கண் கூட அங்கே பார்த்தேன். அதை பார்த்ததுனால தான் என்னால் அதை கொண்டு வர முடிஞ்சுது அந்த இடத்துல. ஸோ தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணு நானே பெரிய டாக்டர், நானே எம்ஃபில் எம்பிஹெச் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லையா, அந்த இடம் வந்து கண் கூட நான் வந்து பார்த்தேன் அந்த இடத்த. ஸோ இங்கே வந்து எல்லா தரப்பினருமா தான் இங்கே பேஷண்ட்டாக இருக்காங்க. நல்லா படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, இது வயசானவங்களும் இருக்காங்க, சின்ன வயசுல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப பயம் இருந்தது எனக்கு, முடிச்சிட முடியுமா. ஏன்னா 2 நாளுக்குள்ளே பெர்மிஷன் ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சாங்கு ஒன்று பண்ணுறோம், சும்மா நடக்கிறது, உட்காரது, எழுந்து போகிறது, பார்க்குறது, ஜன்னலில் இருக்கிறது, இப்படியே நம்ம வந்து ஒரு சாங்கை வேறு நம்ம வந்து பண்ணுறோம். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுலாம் ரொம்ப பயம் இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம காமெடியும் பண்ணுறக்கூடாது, ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குன்றதை நம்ம சொல்லணும் அப்படின்ற பயம்லாம் ரொம்பவே இருந்தது. அந்த இடத்துல அவருக்கு ஒரு மாதிரி தவிக்கும்ல மனசு, அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்குது. அதே மாதிரி இவர் நமக்கு தெரியும், இவர் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட போகிறாரு அடுத்த நாள்ன்ட்டு. அவர் போனதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து கேட்பாங்க, அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து அதெல்லாம் விட்டு போயிட்டாங்கல்லாம் போ அப்படின்னு
ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிடுறாரு. அவங்க அவ்வளோதானா இப்போ. ஆமாம். இப்போது நம்ம என்னென்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பெரிய லைஃப்பை காட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே கதை வந்து செகண்ட் ஹாஃப் தாண்டி ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு. திரும்பவும் நம்ம அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே ஒரு வாழ்வியலை காமிச்சிக்கிட்டு அந்த அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அங்கே யார் யார் பேஷண்ட் எப்படிலாம் இருந்தாங்க, டாக்டர்ஸ் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, இதனால் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு போச்சா, எல்லா பிள்ளைங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்களா, இந்த அம்மாவோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து அங்கே பேசிகிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப கம்மியாக சொல்லணும், அதே டைமில் இம்பேக்டாக சொல்லணும். அந்த ஒரு 20 நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமாக யோசனையாகவும் இருந்தது. இது வந்து ஒர்க் பண்ணணும், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுமா அப்படின்ட்டு. கோஆர்டினேட்டர்ஸ் கூட உட்காந்துட்டு தினகர், போகும் இடம் வெகு தூரம் இல்லை மைக்கேல், 2 பேருமே என்கிட்ட இப்போ கோஆர்டினேட்டர் அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் பேசி எது எடுக்கலாம் எதுக்கு எடுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லி அப்படி தான் அந்த இடத்த நான் பண்ணது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது அந்த இடம். ஏன்னா சிங்கிள் ஷாட் அந்த மாதிரி உள்ளேருந்து கத்திட்டு அழுதுகிட்டே வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு வர்றது, அதுக்குள்ளே இவனை தூக்கி வெளியே போட்டு லாக் பண்ணிட்டு திருப்பி அந்த அம்மா பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறது, அது ஒரு அந்த சின்ன விஷயமே வந்து சரி அது கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருமா. இப்போ அந்த ஜன்னலுக்கு அந்த கேட்டுக்கிட்ட அந்த சொல்கிற ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தை தான் அந்த அம்மாவை இம்பேக்ட் பண்ணாது. பக்குன்னு அந்த அம்மாவுக்கு பயம் ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அவங்க வழக்கமான ஆள் கிடையாது, அவங்க வெளியே ஜாலியாக சுற்றுறவங்க, அவங்க வெளியே ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிறவங்க. அவங்களை கொண்டு வந்து ஒரு மூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு டக்குன்னு பசங்க விட்டாங்களோ அப்படின்ற, விட்டு போயிட்டாங்கம்மா அதெல்லாம் இனிமேல் யாரும் கிடையாது எல்லாம் விட்டு போயிட்டாங்க போய் படு அப்படின்னு சொன்னதும் இப்போ இனிமேல் வரமாட்டாங்க போலன்றது. அப்போ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கிறது அந்த இடம் தான். அவங்களுக்கு எல்லா ஹோப்புமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே என் பசங்க எனக்கு கிடையாதாங்கும் போது ஒரு இயலாமையோடைய உச்ச மாதிரி இருக்கு. பாட்டோட எண்டு லாஸ்ட்டு வரி வந்து எப்படி முடியும் அப்படின்னா இது மாதிரி இனி நான் வாழ்வது இனியும் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். இனிமேல் நான் வாழணுமா, எல்லாமே இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும் அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து இறந்துருவாங்களோ ஏதாவது செஞ்சிருவாங்களோ ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தான் முடியும். ஆனால் மறுநாள் கட் பண்ணால் அவங்க வந்து ரோட்டில் ஓடிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்களே கேட்பாங்க என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றீங்களான்ட்டு. அவங்களே கேட்கறது இருக்குல்ல, அதுதான் இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். சினிமா பண்ணுறோம், எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா இயக்குநர்களாக வரவங்க எல்லாருக்குமே சினிமா மேலே ஒரு புரிதல். ஆமாம், அவங்க எப்படி கற்றுக்குறாங்க டெக்னிக்கலாகவும் சரி, இது ஃபிசிக்கலாகவும் சரி தான். இப்போ சினிமாவை எப்படி கற்றுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு கதையை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த கதையை வந்து நான் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு என்னோட உள்ளுணர்வு எனக்கு அப்படி தான் சொல்லிச்சு. இதை வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து சினிமாக்குள்ளே இருக்க சர்க்கிளில் சொல்கிறேன் நான். சினிமா சர்க்கிளில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை ஏங்க வந்து நான் லீனியராக சொல்கிறாங்க, இதை வந்து லீனியராகவே சொல்லியிருக்கலாமே. அழகாக வந்து அந்த அம்மா இந்த குடும்பத்தோடு ஜாலியாக இருந்தாங்க, எல்லாம் சுற்றிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா மண்ணில் பாதிக்கப்பட்டாங்க, மண்ணில் பாதிக்கப்பட்ட அம்மா காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டு எங்கே பார்த்தாங்கன்னா கல்கட்டா போயிட்டாங்க. அப்புறம் 2 பிள்ளைங்க தேடி போனாங்க. தேடி போய் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்படி லீனியராகவே போயிருக்கலாமே, இது எதுக்கு நான் லீனியராக சொல்லணும் அப்படி. எனக்கு நான் கற்றுக்கிட்ட, நான் பார்த்த, நான் ரசித்த சினிமாவில் இந்த கதையை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த அம்மா வந்து முதல் பாதி வரைக்குமே அந்த அம்மா மண்ணில் பாதிக்கப்பட்டவங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதை வந்து அப்படி தான் அந்த கதைக்கு ஆரம்பிக்கும். 2 பசங்க தேடி போகிறாங்க, அம்மாவுக்கு யார் அந்த அம்மா அப்படின்னு தேடி போகிறாங்க. தேடி போய் யார் அந்த அம்மான்னு கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது அவங்க மண்ணில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும், அது ஆச்சரியம் இருக்கும், ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கர என்கேஜாக இருக்கும். அப்படி இந்த கதையை இப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ இது வந்து தப்பாக ரைட்டான்னு நான் சொல்ல வரேன், நான் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தால் அது பெரிய இம்பேக்டாக இன்னுமே பயங்கரமாக மாறி இருக்கலாமோ, இல்லை இப்படி இருந்தது இது ரீச் ஆன இடத்துல ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கும்போது இந்த அளவுக்கு ரீச் ஆக கூட ஆகாமல் போயிருக்கலாமோ அப்படின்னு. இப்போ சினிமாக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கலாக பேசுகிறது சில பேர், ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டே இருக்கிறது வேறு ஒரு டோட்டலாகவே ஒப்பீனியனே வேறு ஒன்றா இருக்குது. அவங்க பயங்கரமாக பிடிச்சி ஏற்றுக்கிறாங்க, இவங்க வந்து இதில் வந்து நிறைய குறைகள் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கதையை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த அம்மாவோடைய இன்ட்ரோவில் இருந்தே ஒரு ரேப் சாங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மா யாருன்னு உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சீனாக வந்து அவங்க மண்ணில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இதனால் பசங்க பாதிக்கப்பட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கிளம்பி கல்கட்டா வந்திருக்காங்கன்றதை நான் அப்படி கனெக்ட் பண்ணி கடைசியில் அவங்க கொண்டு வந்து சேர்த்துக்கலாம், ஹாப்பி எண்டிங்காக படத்தை வந்து முடிக்கணும் அப்படின்றது எனக்கு ரைட்டிங்லேயே எனக்கு இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ரஞ்சித் கூடமே படம் பார்த்துட்டு ஆஃப்டர் ரிலீஸு ஒரு 7-8 மாதம் கழிச்சு கூட
எனக்கு கூட அப்போ சொன்னாங்கன்னா இந்த மாதிரி லீனியராக சொல்லியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூட தோணுச்சு, பெருசாக நம்ம அப்படி ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு தெரியல அது இது ஒர்க் ஆகிருக்குமா, இப்படி ஒர்க் ஆகிருக்குமான்ட்டு. நான் இதை பண்ணேன், எனக்கு இது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் இதை செய்யணும்னு அப்படின்னு தோணுச்சு. நான் அது அப்படி தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு படத்தை ரசிக்கும் போது இந்த நெரேட்டிவ் தான் சூப்பராக ஒர்க் ஆச்சு. நான் ஆரம்பத்திலே ஒரு 2 பேரை கூப்பிட்டு அண்ணன் தம்பி பேசிக்க மாட்றானுங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, உங்கள் அம்மா என்னடா கொல்கட்டாவில் இருக்காங்க போய் கூப்பிட்டு வாங்கினா 2 பேரும் அனுப்புகிறாங்கும் போது தான் இந்த படம் சினிமேட்டிக்காக இருக்குது. இந்த நிஜ கதையிலேயே ஒரு பெரிய சினிமேட்டிக் வேல்யூ இருக்குது. இது ஒரு அட்வென்ச்சர். இதை லீனியராக சொல்லியிருந்தா இது எப்படி சினிமேட்டிக்காக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, என்னோட பர்சனலாக ஒரு விஷயம். அப்புறம் அந்த கட்டு இந்த ரேப் சாங்கோட பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். பயங்கர ஒரு பில்டப்பாக காட்டணும், யாருன்னே தெரிய வேணாம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ, ஏன் சாதாரண ஒரு ஜென்ரலான ஒரு அம்மா தானே, எதுக்கு ஒரு பில்டப் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்து இந்த அம்மா கிடையாதுடா, வேற ஒரு அம்மா, அந்த அம்மா இப்போ காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் அது பாட்ஷாவில் வரும் இல்லையா, இந்த முன்னாடி பாம்பேயில் என்ன பண்ணி அந்த மாதிரி அவர் உங்கள் அம்மா சென்னையில் என்ன பண்ணியிருந்தாங்க, சென்னையில் அப்படி தான் பெங்காலியில் இருக்கும். இப்போ தமிழில் கேட்கும்போது ஈஸியாக ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிடும், சென்னையில் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெங்காலியில் அவர் வந்து பேசும்போது சென்னைன்ற வார்த்தை மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒர்க் அவுட் ஆகி சொல்லும்போது இந்த அம்மாவோட இன்ட்ரோ கெத்தான ரோடில் நடந்து வர்றது, இவங்க காலுக்கு ஷாட்டு, தலைக்கு பின்னாடி கொண்டை அப்படி இப்படின்னு சொல்லி பையை தூக்கி போட்டு பைக்கு ஒரு ஷாட்டு. ஸோ இது ஒரு பில்டப் வந்து ஒரு ரேப் சாங்கை ஒன்று விற்போம், எல்லாம் வந்து ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு பயங்கரமாக பில்டப்பாக மாசாக ஒன்று வைக்கிறத நம்ம அம்மாவுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அது அந்த ரேப் சாங். இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க தனியாக போயிடுவாங்க. ஐயோ மறுபடியும் தொலைஞ்சு போகிறாங்களா, இவங்களை தேடிட்டு போகிறானுங்களான்னு பயப்படும் போது திருப்பி மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க. எதுக்கு போனாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே புரியலையேன்னு நினைக்கும் போது இவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி காட்டுவோம், எல்லாரும் உள்ள தட்டிட்டு இருக்கானுங்க, வெளியில் போட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஆமாம், அது வந்து நீங்கள் எழுதினதா? ஆமாம், அது எழுதினது தான். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஒரு பயமும் இருந்தது, புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 2 கிளைமேக்ஸ் இருந்தது அதே கோர்ட்லேயே, 2 கிளைமேக்ஸு. ஒன்று வந்து இப்படி சுமூகமாக அவங்க சென்ட் ஆஃப் பண்ணி ஒரு ஜாலியான ஒரு கதையோட முடிகிறது. இன்னொன்று வந்து ஒரு ஆக்ஷன் பாம் பிளாஸ்டோட ஒரு கதை ஒன்று இருந்தது. அதாவது அந்த ரவுடி தப்பிச்சிரும் உள்ளேருந்து. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒன்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்ட்டு. போய் எதிரில் போய் போட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் டம்முன்னு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகும் அந்த என்ட்ரன்ஸில். அடிச்சதும் எல்லாம் செதறி ஓட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த ஸ்மோக்லேருந்து அந்த ரவுடி ஜம்ப் ஆகி கையில் விலங்கோட ஓடி வருவான். அப்போ இங்கேருந்து ஒருத்தன் அவனோட டீம் 2-3 பேர் நிற்பானுங்க, 2 பேர். அங்கேருந்து அந்த குண்டு தூக்கி அடிப்பானுங்க. க்ரௌடெல்லாம் பயங்காமிக்கிறது, போலீஸை பயங்காமிக்கிறதுக்காக. இப்போ ஓடி வந்தவன் அந்த ஸ்மோக்லேருந்து வெளில வரும்போது என்ன ஆகும், அந்த கால் தடுமாறி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து பார்த்தா நம்ம அப்போ தான் ரிவீல் பண்ணுவோம், பார்த்தா கால் அந்த அம்மா பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிடிச்சிட்டு இருப்பாங்க. நைனா வாடா விடாத, இவன் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்தான் தெரில, இவனெல்லாம் விட்டுறக்கூடாது நைனா, வந்து புடுறானதான். இப்போ அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவன் வந்து மேலே விழுந்து தினேஷ் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணி போடும்போது அவன் தினேஷை போட்டு கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணுவான். இப்போ அண்ணங்காரன் ஓடி வந்து ஏய் விட்றா தம்பியை விட்றான்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு எமோஷன் அந்த இடத்துல ஒர்க் ஆகி கடைசியில் இந்த ஸ்ட்ரகிளுக்குள்ளே மூர்த்தி சார் அவரும் ஓடி போய் அந்த குண்டு எறிஞ்சான்ல அவனை போய் பிடிச்சி அவங்க கூட சின்னதாக ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போது அதுக்குள்ளே அந்த போலீஸ் டீம் எல்லாம் ஓடி வந்து அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு தூங்கினதும் அது வரைக்கும் அந்த போலீஸ்காரன் வந்து ரொம்ப இந்த கேஸையே ரொம்ப கேவலமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பான். அலட்சியமாக பார்த்துட்டு இருக்கிறவன் கடைசியில் அவனோட கேஸையே இந்த அம்மா தான் பிடிச்சி கொடுத்தா மாதிரி ஆகிடும். அவன் பயங்கரமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லி இந்த அம்மாவுக்கு பேபிமான் சல்யூட்லாம் அடித்து கேப்பெல்லாம் அந்த அம்மா வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்து திருப்பி அந்த ரேப் சாங்கோட செகண்ட் அந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸு ஷூட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் இந்த கதைக்கு அப்படி ஒரு சினிமாத்தனமாக போயிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்ணதுக்கு அப்படியே வச்சுட்டு 2 வருஷம் ஷூட் பண்ணேன். ரஞ்சித் கிட்ட சொன்னேன், நீ யோசிக்காத, நீ 2த்தையுமே ஷூட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாப்ல. சரி 2த்தையுமே ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊரே கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு கைதியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த போலீஸ்காரன் போகிறாங்கிற மாதிரி இங்கே வந்து துர்கா பூஜா நடக்குது. அதனால தான் எங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கலங்கிறதுலேருந்து சின்ன டீட்டெயிலில் அந்த உலகம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் வந்து அவருக்கு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸும் முடியுது கரெக்டாக. இந்த இவங்களோட இயரிங் அடுத்து அந்த கேஸும் ஒன்று முடியுதுங்கிற ஒரு பேரலல் ஸ்டோரிஸும் போயிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சார் காரணம் இருந்தது, இப்போ துர்கா பூஜா அன்னைக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, துர்கா பூஜா அப்படின்னும் போது அது ஒரு கடவுள், பெண் தெய்வம் அம்மாவை பற்றி தான் நம்ம ஒரு கதை எடுக்கிறோம். இன்னொன்று கல்கட்டா வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து
மதர் தெரேசா, அன்னை தெரேசா வந்து அவங்க கல்கட்டாவில் தான் இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இதெல்லாம் வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து பின்னாடி இந்த கதைக்கு பின்பக்கமாக வந்து ஒரு எலமெண்ட்டாக நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணேன். அதனால் அந்த முக்கியமாக அந்த எலமெண்ட்டாக அது தேவைப்பட்டது. அங்கே ஒரு காந்தி சிலை இருந்தது. காந்தி சிலையை பயன்படுத்தலாமான்னும் போது எனக்கு அது இல்லை, எனக்கு உடன்பாடாக இல்லை. சரி காந்தி சிலைலாம் வேணாம், அன்னை தெரேசா சிலை எங்கே இருக்குன்னு போய் தேடி போனால் அப்புறமா ஒரு இடத்துல இருந்தது 4-5 சிலை இருந்தது. அதில் ஒரு சிலை வந்து இப்படி கை வச்சு இப்படி இருந்தது. எனக்கு அந்த இடம் வந்து அதை பேக்ட்ராப்பாக வச்சு 2 கேரக்டர் முன்னாடி ரிப்ளேஸ் பண்ணி அப்போது அந்த இடத்துல அந்த சீன் நடக்கிற மாதிரி அவர் வந்து பிக்கப் பண்ணுற இடத்துல இருந்தது. ஸோ ஒரு அம்மா வந்து இது குறியீடுன்னு கூட என்னால் சொல்ல முடியல. எனக்கு அது தோணுச்சு, ஏதோ ஒரு உள்ளுணர்வு அது எனக்கு தோணுச்சு, அது அமைஞ்சது, அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த குறியீடு பற்றி நாங்களே யோசிப்போம். இது குறியீடு வைக்கிறோம், இல்லை டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்முடைய வேல்யூவை இன்னும் அதிகப்படுத்துதில்ல, அதோட ஆர்டிஸ்டிக் வேல்யூவை. அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸில் கூட வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த மொட்டை மாடி சீனில் வந்து அந்த இடம் அமைஞ்சதே எனக்கு வந்து பின்னாடி ஏதாவது ஒரு எலமெண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். ஒன்று இந்த சைட் பிரிட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த மொட்டை மாடியில் தங்குறாங்க அப்படின்னும்போது எனக்கு ஷூட் பண்ணும்போது தான் தோணுச்சு. நைட்டில் வந்து அண்ணங்காரன் சண்டை போட்டுட்டு திட்டிட்டு தம்பி வந்து ஒரு இடத்துல தூரத்தில் நின்று அழுதுட்டு இருந்தான். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல அண்ணன் நின்றுருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அண்ணனை அங்கே நிற்க வச்சு, அதே மாதிரி இப்படி போயிட்டு இருந்த ட்ரெயின், நைட்டில் இப்படி போயிட்டு இருந்த ட்ரெயின், காலையில் அந்த ட்ரெயின் இப்படி போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு மனிதனுடைய மனநிலை ஸ்விங்கு வந்து வேறு திசையில் இது வரைக்கும் போயிட்டு இருந்த அண்ணன் அவருடைய மனநிலை திரும்பவும் வந்து இப்படி திரும்பிடுச்சு அப்படின்றத ஒரு நம்ம ஒரு புரிதலாக அப்படி ஒரு யோசனையில் தான் அந்த ஷாட் அப்படி வச்சது. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷாட்டாக இருந்தது அந்த ஷாட்டு. இது இப்படி நிறைய கதைக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. பாடல்லையும் அதே போல் தான் ஒரு இடத்துல நெடுமரம் தொலைந்தது அந்த சாங்க்கு நான் வந்து போய் லொக்கேஷன் பார்த்தது வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. சரி அது பேக்ட்ராப்பில் வந்து அதில் ஒரு நடுவில் ஒரு சின்ன செடி முளைச்சி அப்படி இப்போ தான் வளருது ஒரு செடி. அது ஒரு ஆரம்பமாக அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி அம்மாவை தொலைச்சி அந்த பேக்ட்ராப்பில் வச்சுட்டு 2 பசங்க அதை தேடுற மாதிரி அங்கே ஒரு ஷார்ட் எடுப்போம், கம்போஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்கும்போது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கேமராமேனை கொண்டு போய் அங்கே காமிக்கும்போது கேமராமேன் வந்து பார்க்குறாரு, சரி ஆங்கிள் செட் பண்ணுறாரு. சரி ஏன்னா நம்ம ஒன்று சொல்லும்போது அவங்க ஒன்று யோசிப்பாங்கல்ல. அவர் ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி காமிச்சார். நான் போய் ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஷாக்கு. பின்னாடி பார்க்குறேன், அப்போ தான் டெப்த்தில் வந்து அம்பேத்கர் சிலை இருக்குது. அதை ஃப்ரேம்குள்ளே வச்சு முன்னாடி அந்த மரமும் இருக்குது, 2 கேரக்டர் வந்துட்டு அங்கே தேடுறதும் எல்லாமே ஒரே இதில் கம்போஸ் பண்ணி காட்டுறாரு. எனக்கு இப்போது ஆல்ரெடி நீலம் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறோம். அம்பேத்கரை காட்டுறதுன்றதே எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு. இந்த கதைக்குள்ளே அம்பேத்கர் தேவையா அப்படின்றபோது எனக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த வரி இருக்குல்ல, நெடுமரம் தொலைந்ததே நிழலிங்கு மறைந்ததே கூடோடு குயில் விழுந்தது அப்படின்னு ஒரு அந்த வரி இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த கதைக்கு அம்மாவுக்கு இந்த பசங்களுக்கும் அது சேர்ந்தது, அம்பேத்கருக்குமே அது பொருந்துச்சு. அப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு. ஆமாம்ல, இது நம்ம அதுவாக வந்து நிற்குது, நம்ம ஒன்றுமே இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ வெறும் ஆக்ஷன் மட்டும் சொல்லுன்ற மாதிரி அது அப்படி அமைஞ்சது. அதே போல் கோபுரத்துக்கு முன்னாடி உட்காந்து கால் நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, பாதத்துக்கு மேலே கரெக்டாக எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அம்மா காலை விட கோபுரம் பெருசு கிடையாது அப்படின்றத அது மீன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய இது வந்து என்னவாயிடுச்சுன்னா ரொம்ப இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ஏதோ பூமர்ன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் இப்போ நம்ம பேசாத அண்ணன்கிட்ட அம்மாக்கிட்ட இல்லை இந்த மாதிரி போய் பேசினதா இப்படிலாம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்ததா சார் உங்களுக்கு? நிறைய வந்தது, அது போல் நிறைய ஃபீட்பேக் வந்தது. நிறைய பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருந்தே நிறைய கால் வந்தது. நிறைய பேர்கிட்ட அம்மாவை பிரிஞ்சு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அம்மா கிட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேன், இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன் சார், அம்மாவை இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் சார், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் சார், இப்போ டெய்லி நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்தது. ஒரு அண்ணன் தம்பிங்க வந்து பிரிஞ்சு ஒரு 6 மாதமாக பேசாமல் இருந்தவங்க படம் பார்த்துட்டு வந்து எங்களுக்குள்ளே இருந்த ஈகோவை விட்டு இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க. எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் நிறைய வந்தது. அம்மா மேலே இருக்கக்கூடிய மதிப்பை இன்னுமே புரிஞ்சுக்கிட்டதாக வந்து நிறைய ஃபோன் கால் வந்தது. அடுத்து என்ன சார் உங்களோட ப்ராஜெக்ட்? அடுத்தது ஒரு 2 கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து அதான் காமெடி, ஏற்கனவே பண்ணியிருந்தேன் காமெடி ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று.
இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னல் த்ரில்லர் மாதிரியான ஒரு கதை. அது அது ஒன்று எழுதிட்டு இருக்கிறேன். ஓகே ஸோ இது ரெண்டுத்தில் அது எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பாக சார். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். சீக்கிரமாக அந்த படத்தை பண்ணுங்க, அதையும் பார்க்கணும், அதை பற்றியும் பேசணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கும். உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கதையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு படம் பார்த்து பிடிச்சி இப்படி வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்குறதே எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.